ஹலோ ஆல். ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா ஒரு vlog-ஓட வந்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோட டே இன் மை லைஃப் vlog தான் இது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு vlog தான் எடுத்திருக்கேன் நான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உளுந்த கஞ்சி இருக்கு இல்லையா, அது வந்து குடிச்சிட்டு சும்மா தான் இருந்தேன். ருமானா வந்திருந்தாலா கோன் வச்சுட்டு உட்காந்துருந்தோம் 2 பேரும் சேர்ந்து. நல்லா போட்டு விடுவியா? நல்லா போட்டு உனக்கு அசிங்கமா இருக்கும். அதை அழிச்சு விட்டுருவேன். நல்லா இருக்கும் போட்டு விட்டுருவேன். சரியா? சஸ்ட் உனக்கு எனக்கு சஸ்ட். என்னது வர மாட்டேங்குது. இல்லை நான் கொஞ்சமாக போட்டுருவேன். நான் நிறையா போட்டுருவேன். எனக்கு மட்டும் நீ கொஞ்சமாக என் கையை ஃபுல்லாக கிறுக்கி விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வச்சு விடுன்னு கேட்டா அவள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளார் டிசைன்லாம் போட்டு ஹார்ட்குள்ளே ருமானா எழுதி விட்டு அமுச்சு விட்டேன். அப்புறம் மார்கன் மூவி போட்டுருந்தாங்க மதியான டைமில், அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் மொட்டை மாடில் சரியான வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சா, கொஞ்சம் காய வைக்கிறதுலாம் இருக்குது அப்படின்னு சொன்னனால காய வைக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்திருந்தேன். இதோட பேரில் என்னன்னு தெரியல, நிறையா காய வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. அப்புறமா வந்து மல்லி வரமிளகாலாம் கழுவி வச்சுருந்தாங்களா, அதையே காய வச்சாச்சு. ஏன் நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வீடியோ போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்தாலுமே கொஞ்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஷால்லா இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது சம்மர் சீசனா இல்லை வின்டர் சீசனா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ வெயில் அடிக்குது. உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதா இல்லை வெயில் அடிக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே ஃபுல்லாக வெயில் தான் அடிக்குது, மழை எப்போயாவது தான் வந்து பெய்யுது. ஸோ காய வைக்க வேண்டியது எல்லாத்தையும் காய வச்சதுக்கப்புறமா அந்த லஞ்சுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எல்லோரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை, மீனானம், பீன்ஸும் முட்டைக்கோஸும் சேர்த்து பொரியல். ஸோ எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னனால டக்குன்னு சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் அம்மா வந்து பேங்க்குக்கு வந்துட்டோம். இங்கே உட்காந்துருக்கோம் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் கும்பல்லாம் இருந்தாங்களா. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் எங்கள் வேலையை முடிச்சுட்டு என்ட்ரி மிஷினில் என்ட்ரி போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வர மாதிரி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ரிச்சான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இதோட ரெசிபி தான் என்னால் எடுக்க முடியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அஸ்லனுக்கு வந்து 8th மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த செட்டப்புக்கு வந்தாச்சு. என்னோட அக்காவுக்கு 8 மாதம் இருக்கும்போது நாங்கள் வந்து வளையல் போட்டிருந்தோம் வீட்டிலே. ஸோ அதோட வீடியோ வந்து பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்க செக் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் அஸ்லனோட 8th மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். என் அக்கா வேர் பண்ணியிருந்த சாரீ, அவளுக்கு செட்டப் பண்ண பலூன்ஸ், லைட்டு, வளையல் எல்லாத்தையும் வந்து அஸ்லனை சுற்றி வச்சலாம் அப்படி சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமுக்கு வந்து இறங்கியாச்சு. அதுக்குரிய பலூன்ஸ்லாம் வந்து என்னோட அக்கா ஊதி முடிச்சதுக்கப்புறமா வந்து டபுள் டேப் செலக்ட் பேர் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து நார்மல் செலக்ட் டேப்லேயே வந்து டபுள் டேப் செலக்ட் டேப் மாதிரி ஒட்டி பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதோட வீடியோஸ்லாம் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அஸ்லன் எடுத்த ஃபோட்டோஸும் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து vlog வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செலக்ட் டேப் போட்டு ஒட்டின எல்லா பலூன்ஸையும் வந்து சாரீக்கு பின்னாடி வந்து ஒட்டி விட்டோம். நாங்கள் வந்து பிங்க்கு, ஒயிட்டு, கோல்டு, ஒயிட்டு அப்படி சொல்லிட்டு வந்து கலராக வந்து ஒட்டி விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எங்கள் அக்காவுக்கு வந்து பேக்ரவுண்டில் தான் ஒட்டி விட்டு வச்சுருந்தோம் பலூன்ஸ்லாம் வந்து. இப்போ வந்து தரையிலே வந்து பலூன்ஸில் ஒட்டியாச்சு, படுக்க வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால. எங்கள் அக்காவுக்கு போட்ட வலையெல்லாம் பத்திரமா வச்சுருந்தோம். அதெல்லாம் எடுத்து 8 மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8க்குரிய வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த 8 வந்து எங்களுக்கு பெருசாகவும் சின்னதாகவும் நல்லாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து எப்படியோ 8 வந்து கரெக்டாக போட்டாச்சு. லைட் கலர், டார்க் கலர், லைட் கலர், டார்க் கலர் அந்த மாதிரி போட்டு ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே வந்து முடிச்சாச்சு. அந்த 8 வந்து தனியாக தெரிஞ்சிச்சு அழகாக. நாங்கள் ஃபஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட்லேருந்து 7th மந்த் ஃபோட்டோ ஷூட் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்தே நாங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி தீமில் பண்ணலாமா, அந்த மாதிரி தீமில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த 8th மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் ஒரு நாள்லேயே வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே இந்த தீமில் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபைனல் லுக்கை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு.
பேங்கிள்ஸை வச்சு 8ன்னு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு வச்சிருந்த லைட்டை அந்த பலூனுக்கு உள்ளே வெளியேன்னு போட்டு ஃப்ளெக் பாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பின்னாடி. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வச்சிருந்த சாரீக்கு ஏற்ற மாதிரியே வேஷ்டி சட்டை இருந்துச்சு. நாங்கள் ரம்ஜானுக்கு வாங்கினது ரோஸ் கலர் இருக்கிறதுனால டக்குன்னு மேட்ச் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா போட்டிருந்த சாரியும் பிங்க்கு, இவன் போட்டிருக்கிறதுமே பிங்க்கா. ஸோ அதனால் இப்போலாம் சார் வந்து குப்பரை படுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, வெயில் நசுங்கிறதுனால ஒரே அழுக. அப்புறம் பலூனை கொடுத்து கொஞ்சம் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து படுக்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். லைட்டை போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணியுமே எடுத்தோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கிளியராக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து கேமரா இல்லாமல் பார்க்கும்போது. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து டின்னருக்கு வந்து இட்லி, சாம்பார், தக்காளி சட்னி, மிளகா சட்னி எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட்டோம். ஏன் அப்படின்னா எங்கள் நனிமாவோட தங்கச்சியும் எங்கள் சச்சாவும் மலேசியாவிலேருந்து திருச்சிக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நான், எங்கள் மாமி, ருமானா, நனிமா, மாமா எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. 10:30க்குலாம் வெளியே வந்துடுறதா சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து 10 o'clock வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நானும் எங்கள் மாமியும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். எங்கள் சச்சாவும் எங்கள் நனிமாவும் வர வரைக்கும் ஒரே வீடியோஸாக தான் எடுத்துகிட்டு இருந்தேனே. அதுவும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்கும் ஓவர் எக்ஸைட்மெண்ட் வேறு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்குறோமா, ஸோ அவங்க எப்போ வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தோம். எங்கள் சச்சாவே எங்கள் நனிமாவை பார்த்துட்டு எங்கள் மாமாவும் ருமானாவும் கூப்பிட போயிட்டாங்க. ஆனால் அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாமல் நாங்கள் பாட்டு வீடியோவும் வேடிக்கையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நல்லா அவங்க கிட்ட வரும்போது தான் அவங்க ஃபேஸே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் சலாம் சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து எங்கள் சச்சா வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஆள் வந்தாங்களா, ஸோ அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. நனிமாவை மட்டும் கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அங்கே கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் கிளம்பணுமே. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ருமானா வந்து பெட்டியை பிரிக்கணும் அப்படி சொன்னாலா, அதனால் எங்கள் சின்ன நனிமா வந்து பெட்டியெல்லாம் பிரித்து ஆளுக்கு ஒரு சாக்லேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு கொண்டு போக வேண்டிய சாக்லேட்லாம் வந்து எங்கள் நனிமா வந்து பங்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஊருக்கு போகும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு, நூனுக்கு, ருமானாக்கெலாம் வந்து எங்கள் நனிமா வந்து ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு 2 மணி போல் தான் நாங்கள் வந்து படுக்கவே போனோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்காங்களா, ஸோ அதனால் பேசிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் பாட்டுக்கு. ருமானாக்கு வந்து 2மே கவுன் தான். ப்ளூ, இன்னொன்று வந்து பர்பிள் கலர். அதுக்கப்புறம் நூனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பாபா ஷூட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரே மாதிரியே. ஸோ அண்ணன் தம்பியும் ஒன்றா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து அதை எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. கோட் மாடலில் டைலாக வச்சுருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த ஊர் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால ருமானாவோட ட்ரெஸ் எதுவுமே குத்தவே இல்லை. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதை வேறு ட்ரையல் வேறு பார்த்துக்கிட்டாங்க மேடம். ஸோ குத்தாமல் இருந்ததுனால போட்டுக்கிட்டே சுற்றிட்டு இருந்தா. காட்டிகிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு கீழே பர்பிள் கலரில் இருக்குல்ல, ஸோ அதான் அவளோட 2வது ட்ரெஸ்ஸே ருமானாவோட. அதை என்னால் டக்குன்னு எடுக்க முடியல. எங்கள் நனிமாட்ட பேசிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால் வந்து அவ்வளோவா கிளியராக வந்து வீடியோ எடுக்கும். இந்த vlog இதோட அவ்வளோதான். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் சீக்கிரமாக 2K ரீச் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு vlogல பார்க்கலாம். டாட்டா.